வணக்கம். தமிழக அரசியலின் சமீபத்திய முக்கிய நிகழ்வுகளைப் பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம். குறிப்பாக சசிகலா, அதிமுக மற்றும் அமித் ஷாவின் அறிவிப்பு குறித்து. வி.கே. சசிகலா ஆகஸ்ட் 18, 1954 அன்று பிறந்தவர். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்தார். 1980களில் ஜெயலலிதாவுடன் அவரது தொடர்பு தொடங்கியது. மேலும் 1989இல் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு அவர் குடிபெயர்ந்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு டிசம்பர் 29, 2016 அன்று சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவர் டிசம்பர் 31, 2016 அன்று பதவியேற்றார். ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த பதவியை வகித்த இரண்டாவது பெண்மணி மற்றும் 6வது பொதுச் செயலாளர் ஆவார். இருப்பினும் அவரது பொதுச் செயலாளர் பதவி குறுகிய காலமே நீடித்தது. பிப்ரவரி 2017இல் உச்சநீதிமன்றம் அவரது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை உறுதி செய்தது. சிறைக்கு செல்வதற்கு முன் எடப்பாடி கே. பழனிசாமியை முதலமைச்சராக நியமித்தார். செப்டம்பர் 12, 2017 அன்று அதிமுக பொதுக்குழு சசிகலாவை அனைத்து கட்சி பதவிகளிலிருந்தும் நீக்கியது. சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து மார்ச் 15, 2018 அன்று தி.தி.வி. தினகரனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது. ஜனவரி 2021இல் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு சசிகலா மீண்டும் அரசியலுக்கு திரும்புவதாக அறிவித்தார். ஆனால் மார்ச் 3, 2021 அன்று தனது முடிவை மாற்றிக்கொண்டார். ஜூனை 2022இல் தான் இன்னும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று சசிகலா உரிமை கோரினார். நவம்பர் 2020இல் அதிமுக தலைமை பாஜகவுடனான கூட்டணியை தொடர்வதாக அறிவித்தது. இது பல மூத்த தலைவர்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. மார்ச் 2021இல் அமித் ஷா சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்து கட்சி தலைவர்களுடன் விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகின. பாஜக தலைமை சசிகலா மற்றும் தினகரனை சேர்ப்பது திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிவதை தடுக்கும் என்று நம்பியது. இருப்பினும் அதிமுக சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரை தவிர்த்து அமமுகவுடன் இணைவது குறித்த பேச்சுவார்த்தைகளை நிராகரித்தது. ஏப்ரல் 11, 2025 அன்று அமித் ஷா பாஜக மற்றும் அதிமுக 2026 தமிழக தேர்தல்களில் என்டிஏ கூட்டணி கட்சிகளாக இணைந்து போட்டியிடும் என்று அறிவித்தார். எடப்பாடி கே. பழனிசாமி மாநிலத்தில் கூட்டணியின் முகமாக இருப்பார். இந்த கூட்டணி தமிழகத்தில் ஒரு கூட்டணி கட்சியை அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதிமுகவின் தலைமை பொதுச் செயலாளரிடம் உள்ளது. அவர் தேர்தல், கொள்கை திசைகள் மற்றும் கூட்டணிகள் தொடர்பான அனைத்து முக்கிய முடிவுகளையும் மேற்பார்வையிடுகிறார். ஜூலை 11, 2022 முதல் எடப்பாடி கே. பழனிசாமி கட்சியால் வழிநடத்தப்படுகிறார். தமிழக அரசியல் களத்தில் இந்த நிகழ்வுகள் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.